वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष शुकशौनक भीष्मदाभ्यां रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिमां பரம பாகவதாம் ஸ்மராமி. எல்லாரும் நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, எல்லா பாகவதர்களையும் நமஸ்காரம் பண்ணிட்டு, பாகவதம் தான் சாக்ஷாத் கிருஷ்ணன், அந்த பாகவதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு, இன்றைக்கு நாம் லீலா சுகர் அருளிய கிருஷ்ண கர்ணாமிதம் என்ற கிரந்தத்திலிருந்து அந்த பாகவத முத்துக்கள், அதனுடைய சம்மரியை நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். இது முழுக்க முழுக்க கிருஷ்ண லீலைகள். லீலாசுகரின் ஸ்ரீ கிருஷ்ண தர்சனம். தீர்க்கதரிசிகளான நமது முன்னோர்கள் மக்களின் உள்ளத்திலே தெய்வ பக்தியையும் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் வளர்ப்பதற்காகவே பலவகைப்பட்ட தெய்வ வழிபாடுகளையும் திருவிழாக்களையும் உருவாக்கி உபகாரம் செய்துள்ளார்கள். அவைகளிலே கண்ணன் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒரு இன்ப கொண்டாட்டமே என்பதில் சந்தேகமே இல்லை. கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே ஒவ்வொரு வீட்டிலும் ஆனந்தம்தான். அந்த சமயத்திலே ஆலயங்களில் நடக்கின்ற உரியடி திருவிழா மக்கள் நெஞ்சத்திலே ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் நிரப்பி பரவசத்திலே அது ஆழ்த்துவதை காணலாம். வெண்ணையும் எண்ணெயும் பூசப்பட்ட உயரமான கம்பத்திலே பொன்னையும் பொருளையும் முடிப்பாக கட்டி வைப்பார்கள். அதை எடுப்பதற்காக பலர் உற்சாகத்துடன் முன்வருவார்கள். இந்த உரியடி திருவிழாவிலே மனித வாழ்விலே உள்ள ஆசை எனும் பசையை போன்ற அந்த எண்ணெய் பசையுள்ள அந்த கம்பத்திலே ஏறி வழுக்கி விழாமல் ஏறி லட்சியத்தை அடைந்து பொன்னையும் பொருளையும் அடைவது என்பது சுலபமான வேலை அல்ல. ஆனால் தன்னம்பிக்கையும் திட மனதும் உள்ளவன் சுறுசுறுப்பாக ஏறத் தொடங்குகிறான். அப்போதும் அருகிலே உள்ள மக்கள் அவனை முன்னேற விடுகிறார்களோ? தண்ணீரை வீசி அடித்து அவனை ஏற விடாமல் வழுக்கி கீழே விழ செய்கிறார்கள். ஒரு மனிதன் உன்னத லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் பல கஷ்டங்களையும் தடைகளையும் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை சகிப்புத்தன்மையுடன் இடைவிடாமல் முயற்சி செய்தால்தான் லட்சியத்தை அடையலாம் என்பதையும் சுட்டிக்காட்டவே இந்த உரியடி திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ என்று தோன்றுகிறது. மன உறுதி உள்ளவன் மீண்டும் மீண்டும் முயன்று லட்சியத்தை அடைந்து அந்த பொன் முடிப்பை எடுத்து வெற்றி பெற்று அந்த பெருமிதத்தை அவன் அடைகின்றான். ஆமாம், மனித வாழ்வு என்பதே ஒரு சறுக்கு மரம்தான். வாழ்வு எனும் சறுக்கு மரத்திலே முன்னேறி நாம் முன்னேற முயற்சி செய்யும் பொழுது சிறிதளவு கவனம் பிசகினாலும் கூட மனிதன் மறுவினாடி சறுக்கி கீழே வர வேண்டிய நிலை ஏற்படுவதை காணலாம். வாழ்வு எனும் சறுக்கு மரத்திலே ஆசை எனும் பசையினாலே கால் வைத்து வழுக்கி விழுந்தவர்தான் அந்த பில்வமங்கலர். மிக்க அறிவாளியான மனிதனுடைய அறிவு கூட மாயையின் பிடியிலே சிக்கிக்கொள்ளும் பொழுது தூங்கி விடுகின்ற காலம் வருவது உண்டு. அப்பொழுது கீழ்த்தரமான ஆசைகள் அவனை கீழே இழுத்து செல்லுகின்றன. அந்த ஆசையின் பிடியிலிருந்து அவனை விடுவிக்க எல்லாம் வல்ல பகவானின் இன்னருளும் அறிவு திறன் கொண்ட சாதுக்களின் கூட்டு உறவும் தேவைப்படுகின்றன. சிந்தாமணியின் மோகத்திலே சிக்கிக்கொண்ட பில்வமங்கலர், சிந்தாமணிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணுடைய மோகத்திலே சிக்கிக்கொண்ட இந்த பில்வமங்கலர் ஒரு நாள் நடுநிசியிலே கொட்டுகின்ற மழையிலே அவளை காண புறப்படுகின்றார். மோக சேற்றிலே மூழ்கி கிடந்த அவரது உள்ளத்திலே வேறு நினைவுக்கே இடம் இல்லை. அப்போது வழியிலே குறுக்கிட்ட அந்த நதியை கடக்க உதவியாக இருந்த உயிரற்ற உடலும் ஒரு தெப்பக்கட்டையாகவே தோன்றியது. வீட்டில் பிரவேசிக்க உதவியாக இருந்த சர்ப்பமும் கயிறாகவே தோற்றமளித்தது. மோகம் என்ற திரை அவர் கண்களை மறைத்து விட்டது. நடுராத்திரியிலே நடுநிசியிலே எதிர்பாராத நேரத்திலே வரக்கூடாத தினத்திலே வந்திருக்கின்ற பில்வமங்கலத்தை பார்த்த அந்த சிந்தாமணி திகைத்து நின்றாள். இது என்ன மூடத்தனம்! நிலையில்லாத அந்த கன நேரத்திலே அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்தின் மீது இவ்வளவு ஆசையா? இதற்காகவா இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறார்?
அல்லது இது உண்மையான அன்புதானா என்று அவள் சிந்திக்கலானாள். அப்போது ஆண்டவன் அவள் அறிவிலே புகுந்து வேலை செய்தான் எனலாம். சிந்தாமணியின் நல்லறிவு வேகமாக இயங்கியது. ஆஹா, இந்த அன்புக்கு உரிமையானவர் பகவான் அல்லவோ, அவரே நித்திய வஸ்துவான அந்த பரமபுருஷனை வழிபட்டு அந்த பக்தியினாலே அவனை பாடி ஆராதித்தாலே அழிவற்ற பேரானந்தத்தை தாங்கள் பெறலாமே என்று நினைத்த சிந்தாமணி பில்வமங்களரை அன்புடன் வரவேற்று ஆசனம் அளித்து அமரச் செய்து மெல்ல மெல்ல அவரது உள்ளத்தை புனித பாதையிலே செல்ல தூண்டினாள். மோகமெனும் இருட்டிலே சிக்கி மீளும் வகையறியாது அலைந்த அவரது உள்ளத்திலே பக்தி எனும் ஒளி விளக்கை அவள் ஏற்றி வைத்தாள். விளக்கு நன்றாக ஒளி வீச வேண்டுமானால் அதற்கு ஒரு தூண்டுகோல் தேவைப்படுகிறதல்லவா? அதுபோல விஷய ஆசையிலே மூழ்கி மங்கி கிடந்த அவரது உள் ஒளியை தூண்டி ஒளி வீசச் செய்தாள் அந்த சிந்தாமணி. அவளுடைய நல்லுபதேசம் பில்வமங்களரின் இதய கோயிலிலே பக்தி எனும் விளக்கை ஏற்றி வைத்து ஒளி வீசச் செய்து இவ்வாறு பில்வமங்கலமுடைய வாழ்க்கை பாதையை நல்ல முறையிலே செப்பனிட்டு உதவி செய்த சிந்தாமணியே அவருக்கு முதல் குருவாக விளங்கினாள். அந்த பெண்ணே அவர் ஆரம்பிக்க செய்ய அந்த முதல் ஸ்லோகத்திலேயே சிந்தாமணின்னு ஆரம்பிப்பார். பிறகு ஞான நிதியாக விளங்கிய சோமகிரி என்ற பெரியவரை அணுகி அவரிடம் கிருஷ்ணமந்திர உபதேசத்தை பெற்ற பில்வமங்களர் சிறந்த கிருஷ்ண பக்தராக மாறிவிட்டார். பில்வமங்களர் தான் அவருக்கு பேர். பின்னாடி அவருக்கு லீலாசுகர்னு பேர் மாறும். ஸோ அந்த பில்வமங்களர் என்ன பண்ணுறார், அந்த சோமகிரிங்கிற பெரியவரை அணுகி அவர்கிட்ட கிருஷ்ணமந்திர உபதேசத்தை வாங்கிக்கிறார். முதல்ல சிந்தாமணி குரு, அப்புறம் இவற்றை போய் மந்திரோபதேசம் வாங்கிக்கிறார். நம்மை வந்து ஒய்தும் அவனருள் சுரப்பதும் அவனருளாலே என்ற ஆன்றோர் வாக்குப்படி சோமகிரியாரின் உபதேசமும் சிந்தாமணியின் நல்லறிவும் கண்ணபிரானின் அருட்கடாட்சமும் ஒன்று கூடி பில்வமங்களரை உலகம் போற்றுகின்ற கிருஷ்ண பக்தராக செய்தது. ஸோ எப்படி அந்த சோமகிரியாரின் உபதேசமும் சிந்தாமணியின் நல்லறிவும் கண்ணபிரானின் அருட்கடாட்சமும் ஒன்று கூடி அந்த பில்வமங்களரை உலகம் போற்றுகின்ற கிருஷ்ண பக்தராக செய்தது. அதுக்கப்புறம் தான் அந்த கிருஷ்ண கர்ணாமுதம் எழுதினார். அதை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். அன்பெனும் உரமிட்டு நன்றாக பதம் செய்யப்பட்ட தூய உள்ளத்திலே பக்தி பயிர் செழித்து வளர எம்பெருமானே திட்டமிட்டு வேலை செய்தபோது வெற்றி கிடைக்காமலா போகும்? கண்ணன் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தினான். அந்த லீலா வினோதனின் அருட்கடாட்சத்தினாலே ஞானமும் பக்தியும் கைவரப்பெற்ற அந்த பில்வமங்களர் அற்புதமான பாடல்களை இயற்றினார். கிருஷ்ண லீலைகளை பாடி லீலாசுகர் என்ற சிறப்பு பெயருடன் பக்த சிரோமணியாக விளங்கினார். அவரது இனிய பாடல்கள் அவருக்கு என்றுமே அழியாத புகழை தேடிக் கொடுத்தது. அந்த இனிய பாடல்களை பாடுகின்றவர்களின் நாவிலே தேனூரும் கிருஷ்ண பக்தி பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடும். காமம் என்ற உணர்வும் கடவுள்தான் படைத்தான். அந்த உணர்வு இறைவன் திருவடிகளே அர்ப்பணம் செய்யப்படும் பொழுது பரிசுத்தமாகி பெருமை அடைகின்றது. அப்போது பாபச் செயலிலே சிக்குண்ட மனிதன் இறைவனது திருவடி உறவினாலே சிறு குழந்தை போலே பரிசுத்தனாகி விடுகின்றான். லீலாசுகர் ஊனக்கண்களை இழந்த பொழுது கருணாலோலன் அவரை கோல் கொடுத்து வழிநடத்தி செல்கின்றான். தெய்வத் தமிழிலே திருப்புகழை பாடிய அருணகிரியாரும் தேவ பாஷையிலே நமது செவிக்கு அமுதூட்டிய லீலாசுகரும் பெண்மோகத்திலே உழன்றவர்களே. அவரும் அப்படிதான் இல்லையா? அருணகிரிநாதரும் ஒரு பெண்மோகத்திலேருந்து வெளியில் வந்தவர் தான். அவர்கள் இறைவனது அருட்புனலிலே குளித்து புனிதமடைந்து பக்தி மார்க்கத்திலே நடந்து பேரின்ப சுகத்தை பெற்று தமது இனிய கவிதைகளினாலே மக்களுடைய நெஞ்சத்திலே நிலையாக இடம்பெற்று அமர்ந்து விட்டார்கள். பக்த மகனீயர்களாகி அவர்கள் உலகத்திற்கு வழங்கியுள்ள விலை மதிப்பற்ற கவிதா ரத்தினங்கள் இன்னமும் ஒளி வீசிக்கொண்டு இருக்கின்றன. நம் முன்னோர்களான ஞான செல்வர்கள் பக்தி பரவசத்திலேயே ஆழ்ந்து பேரின்பத்தை பெறும்பொழுது அந்த இன்ப உணர்விலே எழுந்த அற்புத காட்சிகளை ரசமான பாடல்களில் நிலைக்கச் செய்து நமக்கு மிக பெரிய உபகாரம் செய்துள்ளார்கள். லீலாசுகரும் தமது அகக்கண்களிலே கண்டு பரவசமடைந்த தெய்வ காட்சிகளை சுவை மிகுந்த பாடல்களில் நிலைக்கச் செய்து உதவி செய்திருக்கிறார். அழகு பொருந்திய வாக்கிய வர்ண கலவையிலே குழைத்து அற்புதமாக தீட்டப்பெற்று
பளிச்சிட்டு மின்னுகின்ற அந்த அழகு கவிதா சித்திரங்கள் ஒரு அற்புதமான அதிசய சித்திர காட்சியாகவே நம் முன்னே விரிந்து நிற்பதை நாம் காணலாம். ஒரு சித்திரத்தை உருவாக்கும் பொழுது அந்த ஓவியன் தனது கண்களின் உதவியினால் மட்டுமே தீட்டி உருவாக்குவதில்லை. அவனுடைய ஹிருதயத்தின் அடித்தளத்திலிருந்து பொங்கி எழுகின்ற உணர்ச்சியே அங்கு வேலை செய்கின்றது என்பது மிகையானது அல்ல. கவியின் அடுக்கு சொற்கள் மட்டுமே சிறந்த கவிதையாகி விடுவதில்லை. உள்ளத்தில் பொங்கி வருகின்ற அந்த இன்ப அலைகளோ, துயர உணர்ச்சியோ, பக்தி பரவசமோ அப்பாடல்களிலே தேங்கி இருப்பதால் தான் சிறந்த கவிதையாக அது மதிக்கப்படுகிறது. தான் கண்ட ஒரு பொருளிலே மனதை பறிகொடுத்த கவிஞன் எல்லையற்ற ஆனந்தம் அடைகின்றான். அந்த ஆனந்த மலர்ச்சியே இனிய கவிதையாக உருவெடுக்கின்றது. இவ்வாறு இன்ப உணர்விலே தோன்றிய பாடல்களே இன்றும் அழியாத சிரஞ்சீவி கவிதையாக வாழ்கின்றன. உளங்கனிந்த போதெல்லாம் உவந்து பாடுதுமே என்ற திருநாவுக்கரசரின் சொற்களே கவிதையின் பிறப்பு ரகசியத்தை நமக்கு கூறுகின்றதல்லவா? அந்த அமர காவியங்களே மக்களின் வழித்துணையாக இருந்தது. அவர்களை சன்மார்க்கத்திலே வழிநடத்தி அவை செல்லுகின்றன. லீலாசுகரம் தமது அகச்சிறையிலே ஒரு அழகு வடிவத்தை காண்கின்றார். அதன் அழகிலே மனத்தை பறிகொடுக்கின்றார். உடனே உளங்கனிந்து உவந்து பாடுகின்றார். எம்பெருமானுடைய திவ்ய சௌந்தரியத்திலே சொக்கி அவ்வாறு நின்ற அவரது உள்ள குயில் மதுர கீதம் இசைக்கின்றது. தெய்வீக இன்பத்திலே ஆழ்ந்து பரவச நிலையை அடைந்த அவர் அற்புதமான கவிதைகளை சிருஷ்டி செய்கின்றார். அப்பாடல்கள் கேட்பவர்களின் செவிகளிலே அமுதமாக பாய்ந்து ஓடுகிறது. கர்ணாமிருதம் என்ற மதுர கீதம் உருவான கதை இதுதான். கிருஷ்ண கர்ணாமிருதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ண கர்ணாமிருதம் உருவான கதை இதுதான். தான் பெற்ற இன்பத்தை நமக்கு அள்ளி வழங்க விரும்புகின்றார் இந்த லீலாசுகர். அந்த கவிதா சித்திர காட்சியை காண நம்மையும் அழைக்கின்றார். வாருங்கள், அந்த சித்திர காட்சி சாலைக்கு சென்று அவர் தீட்டியுள்ள அந்த சொல் ஓவியங்களை கண்டு மகிழலாம். வாருங்கள், நாமும் அவருடன் சேர்ந்து பாடி பரவசமடையலாம். வாருங்கள். தனக்கு நல்லறிவை புகட்டிய சிந்தாமணிக்கும் தன்னை விஷயாக்னியிலிருந்து விடுவித்து ஞானப்புனலிலே முழுக்காட்டி பரிசுத்தம் செய்த கண்ணன் கழலினைகளின் சேர்த்து வைத்த யோகேந்திரர் சோமகிரியாருக்கும் வணக்கம் செலுத்தி பாடுகின்ற முதற் பாடல் இதோ. இதில் 110 ஸ்லோகங்கள் இருக்கு. இதை ஒரு ஸ்லோகமாக அர்த்தம் பார்த்துட்டு வருவோம். முதல் 3 ஸ்லோகத்துக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு நல்லறிவை புகட்டி உய்வித்த சிந்தாமணிக்கு ஜெயம் உண்டாகட்டும். முதல்ல சிந்தாமணியை அவர் எல்லாரும் குருவுக்கு குருவந்தனம் பண்ணிட்டு தானே மேலே அவளோட கண்ணன் கதைக்கு போவார். அதே தான் இவரும் பண்ணுறார். எனக்கு நல்லறிவை புகட்டி உய்வித்த சிந்தாமணிக்கு ஜெயம் உண்டாகட்டும். வேண்டுகின்ற பொருள்களையெல்லாம் அளிக்கின்ற சிந்தாமணி எனும் மணியைப் போலே விளங்குகின்ற எனது குருநாதர் சோமகிரியாருக்கு ஜெயமுண்டாகட்டும். மயிர்பீலியை சிரோபூஷணமாக அணிந்து ரமணீய மூர்த்தியாக காட்சி அளிக்கின்றவரும் என்னை தடுத்து ஆட்கொண்ட அந்த சிக்ஷா குருவுமாகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெயமுண்டாகட்டும். கல்பதருவின் தளிர் போன்ற மென்மையான அவரது தளிரடிகளை நமது சிரோபூஷணமாக கொண்ட பாகவதர்களுக்கு ஜெயமுண்டாகட்டும். எந்த தெய்வத்தின் புனித கீர்த்தியை பாடுவதால் மோட்சலட்சுமி தானாகவே வந்து வரித்து மாலையிடுவாளோ அந்த திவ்ய மங்கள மூர்த்தியின் புனித கீர்த்தியை பாடி பணிவோமாக என்று பாடி மங்களாசாசனம் செய்து வணக்கம் செலுத்துகின்றார். பிறகு அருகிலே உள்ள சாதுக்களை பார்த்து கூறுகின்றார், இதோ அந்த பாடல். சாதுக்களே, இதோ பாருங்கள், தன்னை வணங்குகின்ற வைராகிய சீலர்களான அந்த மகனியர்களுக்கு அளிப்பதற்காகவே மோட்சத்தை கையிலே வைத்து கொண்டிருக்கின்ற பரதத்துவம் சின்னஞ்சிறு பாலகனாக இதோ நிற்பதை பாருங்கள். பகவானை காமிக்கிறார். சாதுக்களே, இங்கே பாருங்கோ, தன்னை வணங்குகின்ற வைராகிய சீலர்களான மகனியர்களுக்கு அளிப்பதற்காகவே அவளுக்கு கொடுக்கணும்னே மோட்சத்தை கையில் வச்சுண்டு இந்த பரதத்துவம் சின்ன பாலகனா நிற்கிறான். இதை பார்த்துங்கோ அப்படின்னு சொல்கிறார். அனைவருக்கும் அனைத்தையும் அளித்து ரட்சிக்கின்ற அந்த பரம்பொருளை
தேவ மாதர்கள் தமது கைகளிலே உள்ள கற்பக மலர்களாலே அர்ச்சித்து ஆராதிப்பதை கவனியுங்கள். இந்த பாலகனின் புகழ்வாழ்ந்த வேணுகானத்தை கேட்க ஆயர்குல மங்கையர்கள் தமது நழுவிய ஆடையை கையிலே பிடித்தபடியே சுற்றிலும் மெய்மறந்து நிற்கின்ற அந்த அழகை பாருங்கள். அப்படியே அவள்லாம் மெய்மறந்து போயிடுவா. இந்த வேணுகானம் கிருஷ்ணன் வாசிக்கிறச்சே என்னென்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவா. பாதி ட்ரெஸ் பண்ணின்றதோ அப்படியே ஓடி போடுவா. இருக்கிற ஆடையை ஒரு பக்கம் காது கம்மல் காதில் ஜிமிக்கி போடுறதோ ஒரு ஜிமிக்கியோடு ஓடுவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தி. பார்த்தீர்களா, இவன் சின்னஞ்சிறு பாலகனாக இருந்தாலும் கூட திறமைக்கு உறைவிடமாக இருக்கின்றான். சாதுரியத்துக்கு ஒரு எல்லையாகவே விளங்குகின்ற இந்த சிறுவன் தனது துள்ளி விளையாடுகின்ற கடைக்கண் பார்வையினாலேயே நம்மை வசீகரம் செய்கின்றான். அமுத அலைகளை அள்ளி வீசுகின்ற அந்த அழகு கண்களின் பார்வையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருப்பதை பாருங்கள். பரந்த மணற்பரப்புள்ள யமுனை கரையிலே விருப்பத்துடன் சஞ்சரிக்கின்ற இந்த நீலபாலன் மன்மதனுக்கும் மன்மதனாக இனிமையே உருவாக தனியரசு செலுத்துவதைக் கண்டு மகிழ்ந்து ஆராதிப்போம் வாருங்கள். ஒப்பற்ற திறமையாலும் கடைக்கண் பார்வையாலும் தனது திவ்ய வடிவழகாலும் மக்களை தன்னிடம் இழுக்கின்ற இந்த நீலபாலன் சாதாரணமானவன் அல்ல. அவன் வணங்காதவரையும் வணங்க செய்யும் திறமை உள்ளவன். மயில் தோகையினாலே அலங்கரிக்கப்பட்ட அவன் அந்த முடி அழகை பாருங்கள். வாலிபத்தின் வாசற்படியிலே நிற்கின்ற அவனது மாதுரியம் நிரம்பிய முக சோபையை பாருங்கள். அமுதத்தை பொழிகின்ற அவனது முரளி கானத்தை கேட்டு ஓடி வந்த கோபியர்கள் அவன் அழகிலே மயங்கி சுற்றிலும் புடைசூழ நிற்பதை பாருங்கள். உலகம் போற்றுகின்ற வடிவழகனான கிருஷ்ணன் பரபிரம்மே. அவன் இதோ நமது உள்ளத்திலே ஜோதி ஸ்வரூபனாக பிரகாசிக்கின்றானே. இனிமை, இது 4 ஸ்லோகம் ஆச்சு, 5வதுக்கு போகிறேன். இனிமை பொங்குகின்ற புன்சிரிப்பாகிய அமுதம் நிரம்பிய முகத்தாமரையும் மயில் இறகினாலே அலங்காரம் செய்யப்பட்ட மனோகரமாக காட்சியளிக்கின்ற கூந்தலும் அழகிய அகன்ற கண்களும் உடைய இன்னதென்று விவரிக்க முடியாத ஒரு ஒளி வடிவம் எனது உள்ளத்திலே பிரகாசிக்கின்றது. விஷய ஆசையனும் அந்த விஷமான மாமிசத்தை விழுங்க தயாராக இருந்த எனது உள்ளத்திலே அருளை பொழிகின்ற இந்த ஒளி வடிவம் யார்? ஆஹா, அடுத்த 6வது ஸ்லோகம். ஆஹா, என்ன ரமணீயமான காட்சி! தாமரை மொட்டு போன்ற கண்களும் கண்ணாடி போன்ற பளபளப்பான மிருதுவான கன்ன பிரதேசமும் குழலிசை எனும் தேன் நிறைந்த முகத்தாமரையும் என் மனதிலே மலர்ந்து பிரகாசிக்கட்டும். பிரபோ, என்னை ஆட்கொண்டு அருள் செய்வாயாக. நான் மேலே படிச்சுட்டே போகிறேன். அடுத்தடுத்த ஸ்லோகம். கண்ணா, பரிபூர்ண ஆனந்த ரச பிரவாகமாக பொங்குகின்ற உனது குளிர்ச்சியான இளமுறுவல்கள் மற்ற உலக விஷய ஆசை என்னும் ரசங்களையெல்லாம் எல்லாவித முயற்சியும் இல்லாமல் சிதறடித்து விடுகிறது. பற்பல ரச விலாசங்களை தோற்றுவிக்கின்ற அந்த அமுதக்கடல் போன்று இனிக்கின்ற அந்த நிலா சிரிப்பு என்னை மயக்குகின்றதே. அடுத்தது, அதிசயமான விளையாட்டுக்கு நிலைக்களமாக உள்ள இந்த சிறுவனே ஸ்ரீதேவியின் சுகமான அனுபவத்துக்கு ஒரு எல்லையாக விளங்குகின்றான். சாதுரியத்துக்கும் ஒரு இருப்பிடமாக உள்ள இந்த பாலகனே சதுர்முக பிரம்மாவின் சிருஷ்டி திறமைக்கும் எல்லை நிலமாக இருக்கின்றான். இனிய மனம் நிரம்பிய அற்புத லீலைகளுக்கும் இணையற்ற அழகுக்கும் எல்லைக்களமாக உள்ள இவனே ஆயர்குல மக்களின் பாக்ய நிதியாகவும் விளங்குகின்றான். சாதுக்களே, இந்த அதிசய குழந்தையே எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இவ்வாறு பரவசமாக பாடிக்கொண்டிருந்த லீலாசுகரை பார்த்து ஆச்சரியமடைந்த சாதுக்கள் கேட்டார்கள். இப்போ சாதுக்கள்லாம் கேட்குறா. இத்தனை நாள் லீலாசுகர் சாதுக்களை அட்ரஸ் பண்ணுறார். பார்த்துக்குவா, இவன் தாண்டா பரந்தாமன், இப்படியெல்லாம் இருக்கான், இப்படியெல்லாம் மயக்கிறான் எல்லாரையும், இவன் தான் சாட்சாத் பரந்தாமன், பார்த்துங்கோ பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சாதுக்கள் கேட்குறா, சுவாமி, நீங்கள் கூறுகின்ற சிறு பாலகன் எங்கே இருக்கின்றான்? எங்களால் பார்க்க முடியவில்லையே, நாங்கள் அவனை எப்படி காண்பது என்று கேட்ட சாதுக்களை பார்த்து மீண்டும் கூறுகிறார். லீலாசுகர் திருப்பியும் சொல்கிறார், அன்பர்களே,
நீங்கள் கூறுவதும் உண்மையே. ஆனால் அவன் இதோ என் முன்பு தோன்றி காட்சியளிக்கின்றானே. ஆம், என்னுடனேயே எனது மன மாளிகையிலே வசிக்கின்ற அவனை நான் நன்றாக பார்க்கின்றேனே. மானச அனுபவத்திலே கூட நாம் அவனுடன் வாழலாமே. அதோ பாருங்கள், மந்தஹாசம் தவழ்கின்ற அவனது முகமண்டலத்தை பாருங்கள். குளுமையான அந்த புன்சிரிப்பை கவனியுங்கள். சகல இஷ்டங்களையும் பூர்த்தி செய்வித்து ரட்சிக்கின்ற அந்த கருணை ததும்புகின்ற கண்ணை பாருங்கள். ஆஹா, என்ன கம்பீரம்! பிரபுத்தன்மைக்கு உறவிடமாய் உள்ள அந்த கண்களிலேதான் எவ்வளவு பிரேமை! அன்பு கலிந்த அந்த பார்வை ஒவ்வொரு வினாடியும் புதிதான அழகுடன் காணப்படுகின்றது. அன்பும் அருளும் நிறைந்து சர்வாபீஷ்டங்களையும் அள்ளி வழங்குகின்ற அந்த இனிய பார்வை என் உள்ளத்திலேயே நிலைத்து நிற்கட்டும். என் உயிர் துணைவனான நீலபாலன் என் முன்பாகவே வந்து தோன்றட்டும். கருணாரசத்தினாலே குளிர்ச்சியாகவும் கருத்தும் சிவந்தும் அற்புதமான ஓட்டத்துடன் விளங்குகின்ற விளையாட்டுத்தனம், அந்த விளையாட்டுத்தனம் நிறைந்த அந்த அகன்ற கமல மலர் கண்களினாலே என்னை எப்போது கடாட்சிப்பானோ. ஆனால் கருணாமூர்த்தியான பாலகிருஷ்ணன் எனக்கும் கருணை செய்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சிறிதே மலர்ந்த தாமரை போலே அரைக்கண் மூடி அழகுடன் காணப்படுகின்றார். கமல மலர் கண்களினாலே முத்தமிடுவதைப் போல பார்க்கின்ற உனது இனிமையான பார்வையிலே மயங்கி நிற்கின்ற ஆயர்குல மங்கையர்களின் முகமண்டலம் மகிழ்ச்சியினாலே மலர்ந்து சந்திரனைப் போலே பிரகாசிக்கின்றது. சின்னஞ்சிறு பாலகனாக வந்து காட்சியளிக்கின்ற ஆதிமூர்த்தியே, நீ குழலூத ஆரம்பிக்கும் பொழுது இன்னதென்று விவரிக்க முடியாத ஒரு பரவசம் என் உள்ளத்திலே எழுகின்றதே. அழகாக அசைக்கின்ற அந்த கீழ் உதட்டின் பேரழகாலும் மகிழ்ச்சி பெருக்கால் நனைந்த அந்த குழலோசை எனும் செல்வத்தாலும் மனதை கவர்ந்து ஈர்க்கின்ற ஏதோ ஒரு சக்தியினாலே என் மனம் துள்ளுகின்றது. ஆஹா, இது என்ன கஷ்டம்! உன்னை சரணமாக அடைகின்றேன், எனக்கு தரிசனம் தந்துள்ள மாட்டாயா என்று பிரார்த்தனை செய்ய லீலாசுகருடைய அகக்கண்களிலே கண்ணன் திருவடிகள் தோன்றி காட்சியளித்தன. அதன் அழகை கண்டு பரவசமடைந்த லீலாசுகர் பாடலானார். உலகத்தின் அழகெல்லாம் ஒன்று திரண்டு வந்து விளையாடுகின்ற இடமாக உள்ள ஸ்ரீ கிருஷ்ண சரணங்களை கண்ட உடனேயே வரிசையாக கூட்டமாக மலர்ந்து தலை நிமிர்ந்து நின்ற தாமரை மலர்களின் கர்வம் அடங்கிவிட்டது. தன்னை சரணமாக அடைந்தவர்களுக்கு அன்புடன் அபயமளித்து ரட்சிப்பதால் மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கின்ற இந்த கிருஷ்ண சரணாரவிந்தங்கள் என் உள்ளத்திலே ஏதோ ஒரு இன்பமயமான உணர்வை தோற்றுவிக்கின்றதே. கண்ணா, நீயே எனக்கு புகலிடம் என்று துதிக்கலானார். இவ்வாறு உலகளந்த உத்தமனின் உன்னை திருவடித்தாமரையின் அழகிலே சொக்கி சுழன்ற லீலாசுவருடைய உள்ளமாகின்ற வண்டு இப்போது கோகுல செல்வனின் அந்த தரிசன ஆனந்தத்தை பெற ஆவல் கொண்டு இசைப்பாடத் தொடங்குகிறது. 14வது ஸ்லோகம். அமிர்தத்தால் நிரப்பப்பட்டது போன்ற மதுரமான வேணுகானத்தை நான் எப்போதுதான் கேட்கப் போகிறேனோ? தலை சிறந்த வடிவழகனான என் கண்ணனின் அழகு பிம்பத்தை எப்போது காண்பேனோ? கண்ணா, மணிவண்ணா, கருணை செய்ய மாட்டாயா? ஹே கிருஷ்ணச்சந்திரா, ஹே பிரபு, கருணையாலே நனைந்து உனது கடைக்கண் பார்வையாலும் குழந்தை பருவ பொலிவுடன் விளங்குகின்ற உனது இளமையின் கம்பீரத்தாலும் அற்புதமான லீலா வைபவங்களாலும் உலகனைத்தும் போஷித்து புஷ்டியடைய செய்கின்ற சந்திரனை போன்ற குளிர்ச்சியுடைய உனது முகமண்டலத்தை நான் எப்போது காண்பேனோ? கிருஷ்ணா, இப்போதே வந்து என் கண்களை குளிரச் செய்வாயாக அப்படின்னு 15வது ஸ்லோகம். யமுனையிலே மலர்ந்துள்ள கரு நெய்தல் பூவின் இதழை காட்டிலும் அதிக கருப்பாகவும் அலைபோல பொங்கி எழுகின்ற கருணையாலும் அழகு பெற தோற்றமளிக்கின்ற என் கண் அழகனின் கடைக்கண் பார்வையை நான் எப்போது காண்பது? மன்மதனின் சத்ருவான பரமேஸ்வரனின் ஜடாமுடுகு பகுடத்திலே உள்ள சந்திர கிரகணங்களை போன்ற குளிர்ச்சியான வேணு நாதத்தினாலானது எனது அகமகிழ்ச்சியை அளிக்கக்கூடாதா? கண்ணா, கார்முகில் வண்ணா, அருள் செய்ய மாட்டாயா? 17. குழலோசையின் இன்ப கீதத்திற்கு ஏற்ப
ரசமயமாக விளங்குகின்ற உனது இனிய பார்வையினாலே எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன். கண்ணா, உன் அருள் மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் மற்றவைகளால் எனக்கு ஆக வேண்டியதுதான் என்ன இருக்கிறது? அப்படி உன் அருள் கிடைக்காவிட்டாலோ மற்றவைகளால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அல்லவா? பிரபோ, உன்னை கைகூப்பி தொழுகி யாசிக்கின்றேன். தேவதேவா, கருணை கடலே, திருப்பியும் சொல்றேன், உன்னை கைகூப்பி தொழுது யாசிக்கின்றேன். உலக தொலைகளாலே உள்ளம் நலிந்து தீனனாக வந்து வாய்விட்டு கதறுகிறேனே, கருணை இல்லையா? உனது அருட்கடாட்சத்திற்கு ஏங்கி நிற்கின்ற இந்த தீனனை உனது குளிர்ந்த கடைக்கண் பார்வையினாலே சிறிதளவு நனைத்து குளிரச் செய்வாயாக. கண்ணா, உனது நிலவை பொழிகின்ற முகமண்டலத்தையும் இனிமையாக கொட்டுகின்ற அந்த ஓடுகானத்தையும் நான் கண்டும் கேட்டும் ஆனந்தமடைய வேண்டாமா? தயா சமுத்திரமே, என் முன்பாக வந்து காட்சி தந்துருள வேண்டுகின்றேன். உனது முரளீகானம் எனது யோக சமாதியை கலைத்துவிடும். அந்த காலம் எப்போது வருமோ? நீ என் முன் வந்து காட்சி தந்துருள வேண்டும் சொல்லிட்டு, உனது முரளீகானம் எனது யோக சமாதியை கலைத்துவிடும் காலம் எப்போது வருமோ? உனது அழகு வடிவம் என் முன்பு தோன்றினால் அதனால் என் சமாதி நிலை கலைந்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். 20வது ஸ்லோகம். ஹே தேவதேவா, அன்பிற்கு உரியவனே, அனைத்து உலகுக்கும் உற்ற பந்துவே, ஹே கிருஷ்ணா, அண்டினவர்களுக்கு அருள் செய்பவனே, கருணா சமுத்திரமே, ஹே நாதா, ஆனந்த மூர்த்தியே, கண்களுக்கு இனியவனே, ஆஹா, உன்னை தரிசிக்க ஆவலுடன் நான் தவிக்கின்றேனே, என் கண்களுக்கு முன்னால் எப்போது தரிசனம் தந்து அருளப் போகின்றாய். 20வது ஸ்லோகம். இது 21. ஹே அநாத பந்துவே, கருணை கடலே, பாவங்களை போக்குகின்றவனே, உன் தரிசனம் கிட்டாத நாட்களெல்லாம் வீணான நாட்களே. பாக்கியமற்ற இந்த தினங்களை நான் எப்படித்தான் கழிக்கப் போகின்றேனோ? ஹா, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அடுத்தது 22. ஓ என் கண்மணியே, உன் முக கமலத்திலே உன் உதட்டின் அருகில் குழலை வைத்து ஊதுகின்றாயே, அப்போது அந்த குழலின் ஸ்வரநாதங்களுக்கு ஏற்ப சுழலுகின்ற உனது கண்களை நான் பார்க்க வேண்டாமா? வேணுவின் துளைகளிலே விரலை வைத்து இரகசியமான பாவனையிலே ஒலியை நீ எழுப்பும் பொழுது அந்த விரல்களின் ஓட்டத்திற்கு ஏற்ப சுறுசுறுப்பாக இங்குமங்குமாக ஓடுகின்ற அந்த கண்களை நான் காணும் பாக்கியம் எப்போது கிடைக்குமோ? என் அன்பே, உன்னை கண்டு நான் வணங்குவது எப்போது? 22. அடுத்தது 23. கண்ணா, உனது திவ்யமங்கள வடிவத்தை நான் எப்போது தரிசிப்பது? கருத்து வளைந்து அழகு பெற விளங்குகின்ற உனது புருவங்களும் நெருக்கமான இமை மயிர்களை உடைய உனது கண் இறப்பைகளும் கருணாரசத்தினாலே நனைந்து அலைபாய்கின்ற ஆதரவான பார்வையுடைய அழகு கண்களும் இனிய சொல்லின் இருப்பிடமாக உள்ள உனது சிவந்த உதட்டிலே பொருந்தியுள்ள அந்த வேணுவிலிருந்து பொழிகின்ற அமுத கீதமும் உலகத்தையே மோகிக்க செய்கின்ற உனது திவ்யமங்கள வடிவமும் என்னை மயக்கி தன் வசம் இழக்க செய்கின்றதே. ஆயர்குல கொழுந்தே, அன்பு குழந்தையே, உன்னை தரிசனம் செய்ய என் கண்கள் ஆசைப்படுகின்றனவே. 23. 24. ஆயர்குலத்தின் அற்புத செல்வமே, உனது முகத்தாமரை மலரிலிருந்து பெருகி வருகின்ற முரளி கானமாகின்ற தேன் துளிகளை பருக கூட்டமாக ஓடி வருகின்றனவே அந்த வண்டுகள். இல்லை இல்லை, அவைகள் கோப குலமங்கையர்களின் கருவிழிகளாகின்ற வண்டுகளின் போர்க்களமாக காட்சி தருகின்ற உனது அந்த முகாரவிந்தத்தை காண நாங்களும் தான் ஆசைப்படுகின்றோம். கருணை செய்ய மாட்டாயா என்று இவ்வாறு பலவாறாக பாடி துதித்து வேண்டுகின்ற தனது பக்தனான லீலாசுகருக்கு பக்த பராதீனனாகிய அந்த பரந்தாமன் தரிசனம் தந்துருள செய்ய நினைக்கின்றான். ஸோ இவ்வாறு பாடுகின்ற லீலாசுகருக்கு பகவான் அந்த பக்த பராதீனன் தரிசனம் தந்துருள செய்ய நினைக்கின்றான். கருணாமூர்த்தியான கண்ணழகன் அருள் செய்ய நினைத்து விட்டால் ஆசைகள் நிறைவேறாமல் போகுமோ? உடனே புல்லாங்குழலின் இன்பநாதம் காற்றிலே மிதந்து வந்து லீலாசுகரது உள்ளத்திலே ஒரு பரவசத்தை நிரப்புகின்றது. ஜல் ஜல் என்று சலங்கையின் ஒலி செவிகளிலே அமுத வெள்ளமாக பாய்ந்து ஓடுகிறது. லீலாசுகர் சுற்றிலும் பார்க்கின்றார், சிந்தனையில் ஆழ்ந்து அப்படியே பிரமித்து நிற்கின்றார். மறுவினாடி அவர் முன்பாக ஒரு பேரொளி காணப்படுகிறது. அந்த பேரொளி பிழம்பின் நடுவே எம்பெருமான் கண்ணபிரான் முரளீகான லோலனாக காட்சி தருகின்றான்.
அந்த திவ்ய தேஜோமயமான வடிவத்தைக் கண்டு ஆச்சரியத்தினாலே திகைத்து நிற்கின்றார். இந்த வடிவழகன் யார்? இவன்தான் என் உயிர் துணைவனாகிய கிருஷ்ணனா? ஆஹா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! என்ன வசீகரம்! என் கண்களுக்கும் மனதிற்கும் அமிர்தம் போல இனிக்கின்ற இந்த வடிவழகன் யார்? சாக்ஷாத் மன்மதன் தானோ? அல்லது இனிய ஒளியை வீசுகின்ற சந்திரமண்டலமோ? எனது வாக்தோஷங்களை நீக்கவல்ல தேவியோ? இந்த சிறு பாலகன் மாதுரியமே உருவெடுத்து வந்தது போலல்லவா காணப்படுகின்றான். என் கண்முன்பாக வந்து தோன்றி காட்சியளிக்கின்ற இந்த சிறு பாலகன் நிச்சயமாக என் உயிர் துணைவன், அந்த உயிர் துணைவன் கிருஷ்ணன் தானே. ஆஹா, என்ன அருமையான தோற்றம்! தனது முரளியிலிருந்து எழும்புகின்ற அதிசயமான நாத வெள்ளத்தை தானே ரசித்து அனுபவிக்கும் பொழுது காணப்படுகின்ற அந்த முகபாவனைகளின் அழகை என்னவென்று வர்ணிப்பேன்? காரணம் ஏதுமின்றி இயல்பாகவே மதுரமாக காட்சியளிக்கின்ற அந்த தேஜோமூர்த்தியான என் கண்ணன் உலகத்து மக்களையெல்லாம் தனது தேஜஸாலே வசீகரம் செய்து என்னுடைய ஹிருதயத்திலே தன்னுடைய சிவந்த பாதகமலங்களை ஊன்றி என்றென்றும் விளையாடட்டும். ஆமாம், சந்தேகமே இல்லை. முனிவர்களுடைய மனதிலே உள்ள தாபத்தை போக்கி அருள்பவனும் இவனேதான். கர்வம் கொண்ட கோபியர்களின் ஆடைகளை அபகரித்து ஒழித்தவனும் இவனேதான். 3 உலகங்களுக்கும் அதிபதியான இந்திரனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக கோவர்தன மலையை குடையாக பிடித்த கிரிதாரியும் இவன்தான். என்னுடைய ஹிருதய கமலத்தை அபகரித்து கொண்டவனும் இவன்தான். இனிமையான வேணுகானத்தை கேட்க ஆவலுடன் துடித்து கொண்டிருந்த எனது 2 செவிகளையும் தனது இனிய வேணுகானமிருதத்தினாலே நனைத்து குளிரச் செய்து கொண்டு இதோ என் முன்பாக வந்து நிற்கின்ற இவன் என் நீலபாலனேதான். எனது நண்பர்களுக்கு உற்ற பந்துவாகவும் அனன்ய பந்துவாகவும் விளங்குகின்ற இந்த வடிவழகன் குறும்புத்தன்மை நிறைந்த கடைக்கண்ணாலே என்னை பார்த்து கொண்டே என் உள்ளத்திலே மகிழ்ச்சியை நிரப்பியபடியே இதோ வருகிறானே, இது என்ன ஆச்சரியம்! தேவகி தேவனான கண்ணன் அதோ தொலைவிலே நின்று என்னை பார்க்கின்றானே, மகிழ்ச்சி ததும்புகின்ற கடைக்கண்ணினாலே என்னை உற்று பார்க்கின்றானே, அழகான உதட்டிலே பொருத்தப்பட்டுள்ள புல்லாங்களிலிருந்து என் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்ற இனிய கீதத்தை பொழிகின்றானே, கஜகதியுடன் கம்பீரமாக நடந்து என் அருகிலே வருகின்றானே. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! இந்த 28வது ஸ்லோகத்தோட இன்றைய லீலா சுகருடைய கிருஷ்ண கர்ணாமிர்தம் முதல் பகுதியை நாம் நிறைவு செய்கின்றோம். 2வது பகுதி நாளை தொடர்வோம். நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம். ஸ்ரீ ஹரையே நமக, ஸ்ரீ ஹரையே நமக, ஸ்ரீ ஹரையே நமக. இதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்வேத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச ன்யூனானி சாதிரிக்தானி சமக்ஷ புருஷோத்தம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.